மாயா சந்தியா சீரியல் ஜனவரி 4ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம மாயாவும் ஜானகியும் சேர்ந்து அந்த கார்த்தியை மண்ணுக்குள்ளே போட்டு பதிச்சுட்டு அந்த பக்கமாக நடந்து வராங்க. அப்பன்னு பார்த்து நம்ம சிவா வந்துட்டு ஜானகியையும் மாயாவையும் பார்க்குறாங்க. பார்த்ததோட சிவா ஷாக் ஆகுறாரு. இந்த நேரத்துல இவங்க 2 பேரும் இந்த பக்கமா எதுக்காக வராங்க அப்படின்னு சிவா நினைக்கிறாரு. அப்ப இந்த நேரத்துல போயிட்டு கேட்கக்கூடாது, ஏற்கனவே அண்ணன் கோவமா இருக்காரு. இந்த நேரத்துல போயிட்டு இவங்க கிட்ட எதுக்காக இந்த பக்கமா வந்தீங்க அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆகிடும். ஸோ அவங்க வீட்டுக்கு வரட்டும், அப்புறமா கேட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம சிவா நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் மாயாவும் ஜானகியும் சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. அப்ப பார்வதியும் பத்மாவும் காத்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் அப்படி எங்க தான் போனாங்க அப்படிங்கிறத கேட்கறதுக்காக. அப்ப ஜானகியும் மாயாவும் வீட்டுக்குள்ள வரும் பொழுது பத்மா டக்குன்னு ஒரு நிமிஷம் நில்லுங்க அண்ணி அப்படின்னு சொல்ல, நம்ம மாயா வந்துட்டு பத்மாவை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம பத்மா நேரா ஜானகிட்ட இந்த நேரத்துல நீங்க 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, சும்மா தான் வெளியில போயிட்டு வந்தோம் அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, என்ன சும்மாவா, இந்த நேரத்துல நீங்க எங்க போறீங்க அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களை மாதிரியெல்லாம் கிடையாது. நீங்க அன்னைக்கு வெளியில போயிட்டு இது மாதிரி பெரியப்பாவை ஜெயிலுக்கு போக வச்சிங்கல்ல, அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் எதுவும் பண்ணிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா நேராக ஜானகியை கூட்டிக்கிட்டு ரூம்குள்ளே போகிறாங்க. அப்போ பத்மா சொல்கிறாங்க, பார்வதி அண்ணியை பார்த்தியா அப்படின்னு. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, ஆமாம் அக்காவை பார்த்தேன், அவங்க முகமே கொஞ்சம் கூட சரியில்லை, ஏதோ பெரிய கொலைக்குத்தம் பண்ண மாதிரி அவங்க முகமே அப்படியே அரண்டு போயிருக்கு. கண்டிப்பாக நமக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதனால தான் இவங்க 2 பேரும் எங்கேயே போயிட்டு வராங்க அப்படின்னு. இது கேட்டதோட பத்மா சொல்கிறாங்க, சரி எதுவாக இருந்தாலும் கூடி சீக்கிரம் சிக்குவாங்க, சரி நம்மளுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால சீக்கிரம் தூங்கணும், வா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தூங்குறாங்க. அப்ப நம்ம பார்வதிக்கு தூக்கமே வரல. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு பார்வதி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மகாலிங்கத்தை காமிக்கிறாங்க. மகாலிங்கம் ரொம்ப அருமையான ஒரு வேலையை பண்ணியிருக்காரு. என்னன்னா, மகாலிங்கமே கார்த்தியை மறுபடியும் கொண்டு இருக்காரு. நம்ம மாயாவும் ஜானகியும் ஃபர்ஸ்ட் அந்த கார்த்தி வந்துட்டு மயக்கமிட்டு கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போனாங்கல்ல. அப்ப அவங்க போனதோட அடுத்த செகண்டே மகாலிங்கம் வராரு. அப்ப கார்த்தி தலையில அடிபட்டதோட லைட்டா மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்கிறாரு. அப்ப மகாலிங்கம் நினைக்கிறாரு, என்ன இது, இவன் மறுபடியும் கிளம்பிட்டானே, இவன் மட்டும் உயிரோட வந்தா கண்டிப்பா அந்த ரகுராமோட குடும்பத்துக்கு எந்தவித தண்டனையும் கிடைக்காது. ஒருவேளை இவன் செத்து போயிட்டா கண்டிப்பா இந்த பழி ஜானகி மேலதான் விழும். ஸோ சுலபமா அந்த ஜானகியை ஜெயிலுக்கு அனுப்பிடலாம், அந்த ரகுராமோட குடும்பத்தையே அவமானப்படுத்தலாம் அப்படின்னு அந்த மகாலிங்கம் நினைக்கிறாரு. அதனால மறுபடியும் ரூம்குள்ள வராரு. அப்ப கார்த்தி தலையில அடிபட்டுன்னு கிளம்பும்போது மகாலிங்கம் நிக்கிறத பார்த்துட்டு கார்த்தி சொல்றாரு, நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு. அப்ப மகாலிங்கம் சொல்றாரு, எல்லாம் ஒரு முக்கியமான வேலைக்கு தான் வந்தேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி கேக்குறாரு, முக்கியமான வேலையா, எதுக்கு வந்தீங்க அப்படின்னு. அப்ப மகாலிங்கம் சொல்றாரு, இல்ல உன்னை தீட்டு கட்டுறதுக்காக அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகி, இங்க பாருங்க, தேவையில்லாத வேலை பண்ணாதீங்க, இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு. அப்ப மகாலிங்கம் சொல்றாரு, இங்க பாருப்பா, நீ செத்தா மட்டும்தான் என்னால அந்த ஜானகி மேல பழி போட்டு அந்த குடும்பத்தையே நடுத்தெருவுக்கு கொண்டுட்டு வர முடியும். அவங்க எப்படி என் பொண்ணோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாம ஆக்குனாங்க, அதேனால அந்த மாயாவையும் ஜானகியையும் பழிவாங்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, தேவையில்லாத வேலை பண்ணாம இந்த இடத்த விட்டு போங்க, என் அத்தை யாருன்னு தெரியுமில்ல அப்படின்னு. மகாலிங்கம் சொல்றாரு, உன் அத்தை யாருன்னு தெரியும், ஆனா நான் இப்ப அந்த ரகுராமோட குடும்பத்தை பழிவாங்கிறதுக்கு நீ எனக்கு கிடைச்ச கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, இதை கண்டிப்பா நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகாலிங்கம் கையில கட்டை எடுக்கிறாரு. இதை பார்த்ததோட கார்த்தி அதிர்ச்சி ஆகி அந்த இடத்துல இருந்து ஓட முயற்சி பண்ண மகாலிங்கம் கட்டையால வந்துட்டு கார்த்தி அடிச்சிடுறாங்க. இதனால கார்த்தி தலையில ரத்த வெள்ளத்தோட கீழே விழுகிறாரு. அப்ப நம்ம மகாலிங்கம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த மாயாவும் ஜானகியும் எப்படி கார்த்தியை அடிச்சு போட்டு போனாங்களோ அதே மாதிரி நவத்தி போடுறாரு. கார்த்தி இறந்துடுறாரு. அப்ப மகாலிங்கம் நேரா கார்த்தியை பார்த்து, டேய், உன்னை பயன்படுத்தி தாண்டா அந்த ரகுராமோட குடும்பத்தையே நான் ஆட்டி படைக்க போறேன் அப்படின்னு அந்த மகாலிங்கம் பார்த்துக்கிட்டே வெளியில போறாரு. அதுக்கப்புறமா தான் மாயாவும் ஜானகி வராங்க. வந்து பார்த்ததோட இவர் இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகி இவங்க வந்துட்டு அந்த கார்த்தியோட பாடியை வந்து கொண்டு போய் புதைக்கிறாங்க. இதை வந்துட்டு மகாலிங்கம் அப்படியே வீடியோ எடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் மகாலிங்கம் இதை பயன்படுத்தி அந்த மாயாவையும் ஜானியையும் பழிவாங்கிறதுக்காக ட்ரை பண்றாரு. மறுநாள் காலை என்ன நடக்குதுன்னா, நம்ம ஜானகி ரொம்ப பதட்டமா இருக்காங்க. அப்பன்னு பார்த்து
நம்ம மாயா இங்கேருந்து வந்து ஜானகிட்ட பெரியம்மா அப்படின்னு சொல்ல, அப்ப ஜானகி நேரா மாயாவை பார்த்து, மாயா, என்னால நைட்டு பூரா நிம்மதியாவே தூங்க முடியல. என்னதான் இருந்தாலும் நான் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்க கூடாதுல்ல அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, பெரியம்மா, நீங்க என்ன தப்பான விஷயமா பண்ணீங்க? இங்க பாருங்க, தண்டனை கிடைக்க வேண்டியவனுக்கு தண்டனை கிடைச்சிட்டு அதுக்காக நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அப்படி ஒருத்தன் உயிரோட இருந்தா இனி எத்தனை பெண்களோட வாழ்க்கை பாதிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்ல பெரியம்மா. அவனுக்கு போயிட்டு நீங்க பாவம் பாக்குறீங்க. இங்க பாருங்க, அவன் சாக வேண்டியதுதான். என்ன, உங்க கையால செத்துட்டான், அவ்வளவுதான். இங்க பாருங்க, இத பத்தி நீங்க யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. நீங்க இப்படி முகத்தை வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா யாராவது கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகியும் சரிமையா அப்படிங்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து பார்வதி வராங்க. பார்வதி வந்ததோட நம்ம மாயா அந்த இடத்துல இருந்து போக, அப்ப ஜானகியோட முகம் ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு பார்வதி கேக்குறாங்க, அக்கா என்னாச்சு அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, ஒண்ணுல பார்வதி, சாப்பிடலாம் ரெடி ஆயிட்டா அப்படின்னு சொல்ல, பார்வதியும் ரெடி ஆயிடுச்சுக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஜானகி சாப்பாடெல்லாம் கொண்டு போய் டேபிள்ல வைக்க, அப்ப பார்வதி பத்மாவை தனியா கூட்டிட்டு போறாங்க. அப்ப பத்மா கேக்குறாங்க, என்ன தாண்டி உனக்கு வேணும் அப்படின்னு. பார்வதி சொல்றாங்க, அக்கா கண்டிப்பா ஏதோ ரொம்ப பெரிய விஷயம் நடந்திருக்கு. கண்டிப்பா ஜானகி அக்கா ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க. அது நம்ம குடும்பத்துக்கு தான் பிரச்சனையா வரப்போகுது அப்படின்னு. அதுக்கு பத்மா சொல்றாங்க, இங்க பாரு, என்னதான் இருந்தாலும் அவங்க பாத்துக்கட்டும், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு. பார்வதி சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கு என்னமோ அவங்கள பார்த்தா ஏதோ கொலை பண்ணிட்டு வந்தவங்க மாதிரி இருக்காங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. அதுக்கு பத்மா சொல்றாங்க, ஏண்டி நீ வேற பயமுறுத்துற, பொறுமையா இருடி அப்படின்னு. அதே நேரத்துல அந்த மகாலிங்கத்தை காமிக்கிறாங்க. மகாலிங்கத்துக்கு இந்த விஷயத்த என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படியாவது அந்த ஜானகி மேல பழி போடணும் அப்படின்ட்டு மகாலிங்கம் ஒரு முடிவு பண்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம புவனேஸ்வரியும் பசுபதியும் பேசிக்கிறாங்க. அந்த கார்த்தி எங்க காலையில வந்தானா இல்லையா அப்படின்னு. பசுபதி சொல்றாரு, எப்பவுமே பண்ண வீட்டுல இருந்தா நேரடியா இங்க வந்துருவான், அவனை காணும், எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, நீங்க நேரா அவனுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க அப்படின்னு. ஒரு முக்கியமான விஷயம் அவன்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதோட பசுபதியும் சரிம்மா நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த கார்த்திக்கு கால் பண்றாங்க. ஆனா கார்த்தியோட போனு ரிங் ஆகுதே தவிர்த்து கார்த்தி போன் எடுக்கவே இல்லை. அப்ப பசுபதி சொல்றாரு, என்னன்னு தெரியலமா, சுத்தமா போனே எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, சரிண்ணா, நீங்க போயிட்டு அவனை அந்த பண்ணை வீட்டுல பாத்துட்டு வாங்க, எதுவும் ஏடாகூடம் பண்ணி எதுவும் பிரச்சனையை வளர்க்காம இருந்தா சரி அப்படின்னு. இதை கேட்டதோட பசுபதியும் சரிம்மா நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவரு அந்த பண்ணை வீட்டுக்கு போறாரு. அங்க வந்துட்டு பைக் வெளியில கிடக்கு. அப்ப பசுபதி நினைக்கிறாரு, அப்ப இவன் இங்கதான் இருக்கான், கொஞ்சம் கூட அடங்கவே மாட்டேங்கிறான், ஒருத்தர் பேச்சையும் கேட்கவும் மாட்டேங்கிறான், சே அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாடிக்கு போறாரு. அங்க போயிட்டு எங்க பார்த்தாலும் கார்த்தி கார்த்தின்னு தேடி பாக்குறாரு. ஆனா கார்த்தி எங்கேயுமே இல்லை. ஆனா பைக் மட்டும் வெளியில கிடக்கு. அப்ப பசுபதி கார்த்தியை தேடிட்டு அங்கிருந்து வெளியில வந்துட்டு கார்த்திக்கு போன் அடிக்கிறாரு. ஆனா கார்த்தியோட போன் வந்துட்டு ரிங் ஆகல, சுவிட்ச் ஆஃப்னு சொல்லுது. அப்ப பசுபதி நேரா புவனேஸ்வரி கிட்ட வந்துட்டு, புவனேஸ்வரி, போனை ரிங் ஆகுதே தவிர்த்து அவன் இன்னும் போனை எடுக்கவே இல்லைம்மா அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி கேக்குறாங்க, அவன் அந்த பண்ணை வீட்டுல இருந்தானா இல்லையா அப்படின்னு. பசுபதி சொல்றாரு, பண்ணை வீட்டுல பார்த்தம்மா, அங்க பைக் மட்டும்தான் கிடக்கு, ஆளை காணுமே அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்றாங்க, என்னங்க ஏதாவது பிரச்சனை ஆகிருக்குமோ அப்படின்னு. அப்பன்னு பார்த்து நம்ம மகாலிங்கம் அந்த இடத்துக்கு வராரு. மகாலிங்கம் வந்ததோட பசுபதி கேக்குறாரு, என்ன இப்ப வந்திருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு. அப்ப மகாலிங்க சொல்றாரு, உங்க புள்ள கார்த்தி எங்கன்னு தெரியுமா அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அவனை தான் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. மகாலிங்க சொல்றாரு, அவன் எப்படி கிடப்பான், அதான் அந்த ஜானகியும் மாயாவும் சேர்ந்து கார்த்தியை பொண்ணு புதைச்சிட்டாளுகளே அப்படின்னு. இதை கேட்டதோட பசுபதி டென்ஷன் ஆகி, யோ என்னையா சொல்ற அப்படின்னு சட்டையை பிடிக்க, மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருங்க, என்ன பேசி என்ன பண்றது, இதான் நடந்தது உண்மை. அந்த ஜானகியும் மாயாவும் சேர்ந்து உங்க பையன் கார்த்தியை கொன்னுட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட பேரதிர்ச்சி ஆகுறாங்க புவனேஸ்வரி. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ ஒன்னும் குடிச்சிட்டு வந்து உளறல இல்ல, நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா அந்த ஜானகியோட குடும்பத்தை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அப்ப மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருங்க, நான் சொல்றது உண்மை, நான் இப்ப போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் தான் கொடுக்க போறேன் அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, நீ சொல்றது என்னால நம்ப முடியல அப்படின்னு. அப்ப மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருங்க, நான் சொல்றது உண்மை, உங்க பையனை எங்க புதைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம், நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்ப. அப்ப புவனேஸ்வரி கேக்குறாங்க, என்னன்னா இது, இவர் இப்படி உளறிட்டு போறாரு அப்படின்னு.
அப்ப பசுபதி சொல்றாரு, காலையிலே இவன் தண்ணி போட்டுட்டான் போல, தேவையில்லாம உளறிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா எனக்கு என்னமோ பயமா இருக்கு, நீ மறுபடியும் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி பாரு, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சு பாரு அப்படின்னு. பசுபதி சொல்றாரு, சரி நான் விசாரிச்சு பாக்குறேமா அப்படின்னு சொல்லிட்டு நேரா கார்த்தியோட ஃப்ரெண்டுக்கும் கால் பண்றாங்க. அப்ப கார்த்தியோட ஃப்ரெண்டு ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்ல, அப்ப பசுபதி கேக்குறாரு, இங்க பாருப்பா, நேத்தியிலேருந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணி பாக்குறோம், கார்த்தி ஃபோன் அடிக்க மாட்டேங்கிறான், அவன் எங்க இருக்கான் அப்படிங்கறது உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுப்பா, அவன் காணோம் அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப பதட்டமா இருக்குப்பா, அவன் ரொம்ப சின்ன பிள்ளைப்பா அப்படின்னு சொன்னதோட ஃப்ரெண்டு சொல்றாரு, இங்க பாருங்க, இது மாதிரி நேத்து கார்த்தி பண்ண வீட்டுல இருக்கேன் அப்படின்னு சொல்லிதான் எனக்கு ஃபோன் பண்ணான், அவன் அங்கதான் இருப்பான் அங்கிள் பாருங்களேன் அப்படின்னு. இது கேட்டதோட பசுபதி சொல்றாரு, இது மாதிரி அங்கதான்ப்பா போய் பார்த்துட்டு வந்தோம், ஆனா அங்க இல்லையேப்பா அப்படின்னு. அப்ப அந்த ஃப்ரெண்டு சொல்றாரு, இங்க பாருங்கப்பா, நேத்து அவன் அங்கதான் இருக்கிறதா எனக்கு ஃபோன் பண்ணான், நான் சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, தனாவை கூப்பிட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னான், அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, நானே நேத்திலேருந்து ஃபோன் பண்ணி பாக்குறேன், அவன் போனை எடுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு. இது கேட்டதோட பசுபதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்ப பசுபதி நேரா ஜானகி கிட்ட, புவனேஸ்வரி நேத்து தனாவை கூப்பிட்டு அவன் ஃபோன் பண்ணியிருக்கான், ஸோ தனா கண்டிப்பா அந்த பண்ண வீட்டுக்கு வந்திருக்கா, ஒருவேளை ஏதாவது தப்பு நடந்திருக்குமோ அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா நீ கொஞ்சம் பொறுமையா இருண்ணா அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, எனக்கு என்னமோ பயமா இருக்குமா, ஒருவேளை இந்த மகாலிங்க சொல்றது உண்மையானுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, சரி வா நான் மறுபடியும் பண்ண வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் மகாலிங்க நேரா ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க போயிட்டு, சார் நான் ஒருத்தவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு போலீஸ் கேக்குறாரு. யாரு மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு மகாலிங்க சொல்றாரு, இது மாதிரி ஒருத்தவங்களை கொலை பண்ணிட்டாங்க, அதை நான் நேரடியா பார்த்தேன், அவங்க பேரு ஜானகி, ரகுராமோட பொண்டாட்டி அப்படின்னு. இதை கேட்டதோட போலீஸ் அதிர்ச்சியாகி, என்னையா சொல்றீங்க அப்படின்னு. மகாலிங்க சொல்றாரு, ஆமையா, நேற்று சாயந்தரம் பண்ண வீட்டு பக்கம் அந்த ஜானகியும் ஜானகியோட பொண்ணு மாயாவும் போறத பார்த்தோம், என்னடா அவங்க 2 பேரும் போறாங்களே அப்படின்னு பார்த்தா கடைசியில அந்த ஜானகி அம்மா கார்த்திய கொலை பண்ணிட்டாங்க, 2 பேருமே சேர்ந்து அந்த பாடியை தூக்கி கொண்டாந்து அந்த தோப்பு பக்கம் போட்டு புதைச்சதை நான் பார்த்தேன் அப்படின்னு. இது கேட்டதோட போலீஸ் சொல்றாங்க, என்னையா இவ்வளவு சர்வ சாதாரணமா சொல்ற அப்படின்னு. அப்ப மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருங்கயா, ஒருவேளை நானும் போயிருந்தேன்னா என்னையுமே அவங்க கொண்டு இருப்பாங்க, அதனாலதான் அந்த இடத்துக்கு போகல, இங்க பாருங்க, நீங்க நினைச்சா கண்டிப்பா அவங்கள கைது பண்ணலாம், அவங்க கண்டிப்பா சட்டத்துக்கு முன்னாடி தப்பிச்சு போறதுக்கு பார்ப்பாங்க, நீங்க தான் எப்படியாவது அவங்கள கைது பண்ணணும் அப்படின்னு. இதை கேட்டதோட போலீஸ் சொல்றாரு, சரி ஐ விட்னஸ் நீ ஸ்ட்ராங்கா இருக்கல்ல அப்படின்னு. மகாலிங்க சொல்றாரு, சார் எங்க வந்தாலும் நான் கண்டிப்பா வந்துட்டு அவங்க மேல பழி சொல்லுவேன் சார், நீங்க வாங்க அப்படின்னு. அப்ப போலீஸ் சொல்றாரு, சரி அவங்க எதுக்காக இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அப்ப மகாலிங்க சொல்றாரு, சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த கார்த்திய அவங்க பொண்ணு தனாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தாங்க, ஆனா அவங்க பொண்ணு தனா வந்துட்டு கார்த்திய கல்யாணம் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறமா அந்த குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு, அதுல இந்த கார்த்தி பையன் அந்த தனாவை தப்பா வீடியோ எடுத்து வச்சிருந்திருக்கான், இது தெரிஞ்சு அந்த ஜானகி அம்மா வந்துட்டு நேரா கார்த்தியை போயிட்டு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட போலீஸ் சொல்றாரு, ஓ இப்படிப்பட்ட வேலை நடந்துச்சா, என்னதான் இருந்தாலும் கார்த்தி பண்ணது தப்புதான், இருந்தாலும் அவனை கொலை பண்றதுக்கு அவங்களுக்கு யாரு உரிமை கொடுத்தது, சரி வாங்க அவங்கள கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கத்தை கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. அதே நேரம் புவனேஸ்வரியும் பசுபதியும் அங்க வராங்க. பசுபதி நேரா மகாலிங்கத்தை பார்த்துட்டு, இங்க பாரு, நேத்து நீ வந்து சொன்னிய அது உண்மைதானா அப்படின்னு சொல்ல பசுபதி சொல்றாரு, எப்பயாவது உண்மைன்னு சொல்லி நம்புனீங்களே, இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க நல்லவங்களே கிடையாது, என் கண்ணால உங்க பிள்ளைய அடிச்சு கொண்டதை என் கண்ணால பார்த்தேன், அவங்க கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம நடந்திருக்காங்க, இத்தனை நாளும் அவங்க நல்லவங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா அவங்க இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவங்கள விடக்கூடாது, எப்படியாவது கைது பண்ணணும், அதுக்காக தான் நான் நேர ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி அழுகுறாங்க, ஐயோ என் பையனுக்கு எதுவும் ஆகியிருக்க கூடாது அப்படின்னு. அப்ப மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருங்க, கண்டிப்பா அவங்க தப்பிச்சு போறதுக்கு பார்ப்பாங்க, சீக்கிரம் அவங்கள கைது பண்ணணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த ரகுராம் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இவர் சொல்றது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா நானே இந்த ஜானகி என் கையினால கொன்னுருவேன் அப்படின்னு. அதே நேரம் 2 பேரும் சேர்ந்து நேரா ரகுராம் வீட்டுக்கு போறாங்க. அப்ப போலீஸ் வரதை பார்த்துட்டு ரகுராம் ஷாக் ஆகி வெளியில வராரு. ரகுராம் வந்துட்டு நேரா போலீஸை பார்த்துட்டு, சொல்லுங்க சார் என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்ப போலீஸ் சொல்றாங்க, இது மாதிரி
கொலை பண்ணியிருக்காங்க உங்க மனைவி, அவங்கள கைது பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் அதிர்ச்சியாகி என்ன சொல்றீங்க அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாருங்க சார், ஐ விட்னஸ் இந்த இருக்காரு பாருங்க அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, இங்க பாருங்க, தேவையில்லாம எங்க அண்ணி மேல நீங்க பழி போடாதீங்க. அவங்க எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இவர் வந்துட்டு ஏற்கனவே எங்க குடும்பத்துக்கு எதிராக உள்ளவர். இவர் சொல்றாரு அப்படின்லாம் நம்ப முடியாது அப்படின்னு. அப்பன்னு பார்த்து மாயா நேரா ஜானகிட்ட, பெரியம்மா போலீஸ் சொல்லிட்டு வந்திருக்காங்க, நீங்க தயவு செஞ்சு எதுவுமே உளறிடாதீங்க. நீங்க பொறுமையா வந்து பேசுனீங்கன்னா கண்டிப்பா உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகியும் சரி மாயா அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராங்க. வெளில வந்ததோட புவனேஸ்வரி நேரா ஜானகியை பார்த்து, இங்க பாரு, நீ தான் என் பிள்ளைய கொலை பண்ணியிருக்கியாம்ல, சொல்லிடி அப்படின்னு சொல்ல, மகாலிங்க நேரா ஜானகியை பார்த்து, எப்படி நிக்கிறாங்க பாத்தீங்களா சார், இவங்க 2 பேரும் சேர்ந்து கொலை பண்ணதை என் கண்ணால பார்த்தேன். அந்த அம்மா ஜானகி இருக்காங்கல்ல, அவங்க தான் அந்த கார்த்தியை கட்டையால அடிச்சாங்க, அதை என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா வந்து பயப்பட ஆரம்பிக்க, ஜானகியும் பயப்படுறாங்க. அப்ப புவனேஸ்வரி நேரா ஜானகியை பார்த்து, இங்க பாரு ஜானகி, தயவு செஞ்சு உண்மையை சொல்லு, நீ தான் கார்த்தியை கொலை பண்ணியா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இல்ல நான் இல்லை அப்படின்னு. அப்ப மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருங்க, இவங்க 2 பேருமே அந்த கார்த்தியை கொலை பண்ணி தோப்புக்கு எடுத்துட்டு போயிட்டு புதைச்சதை நான் பார்த்தேன். அது எந்த இடம்னு வேணாலும் நான் காமிக்க முடியும், வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போக, இதை பார்த்துட்டு ஜானகி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா கவலைப்படாதீங்க, நீங்க தான் கொலை பண்ணீங்க அப்படிங்கிறதுக்கு எந்தவித ஆதாரமும் இல்லை அப்படின்னு. அப்ப எல்லாரும் சேர்ந்து நேரா அந்த தோப்புக்கு போறாங்க. அங்க போயிட்டு அந்த இடத்த தோன்றாங்க. அப்ப அங்க கார்த்தியோட பாடி கிடைக்குது. இதை பார்த்ததோட புவனேஸ்வரி கத்தி கதறி அழுகுறாங்க. ஐயோ, எனக்காக இந்த குடும்பத்தை பழி வாங்குறேன்னு சொல்லி கடைசியில உயிரை விட்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி அழுகுறாங்க. அப்ப ஜானகியும் மாயாவும் அதிர்ச்சியாகி நிக்க, மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருங்க சார், இப்பயாவது நம்புறீங்களா அப்படின்னு. அப்ப போலீஸ் சொல்றாரு, இங்க பாருங்க ஜானகி அம்மா, உங்களை கைது பண்றோம் அப்படின்னு. அப்ப ஜானகி வந்துட்டு நேரா மாயாவை பார்க்க, மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க சார், இவங்க மேல எந்த தப்பும் இல்லை, இவங்க அப்படி பண்ணவே இல்லை. அந்த பொறுக்கி தான் வந்து என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணா, இதனால அத்தை லைட்டா தான் அந்த கம்பியால அடிச்சாங்க. ஆனா அவனுக்கு அப்ப எதுவும் ஆகல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்க்கையில தான் அவன் இறந்து கிடந்தான். ஸோ எங்களுக்கும் அந்த கொலைக்கு எந்தவித சம்மந்தமும் இல்லை, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க அப்படின்னு. ஆனா போலீஸ் சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்கீங்க, அதனால உங்க 2 பேருக்கும் கண்டிப்பா தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, அப்ப புவனேஸ்வரி நேரா போலீஸை பார்த்து, இங்க பாருங்க சார், இவ காலத்துக்கும் வெளியில வர முடியாதபடி நீங்க வந்துட்டு கேஸ் போடுங்க, இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த கார்த்தியை வந்துட்டு இப்படி பண்ணதுக்காக ஜானகியை கைது பண்ண சொல்ல, அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாருங்க சார், தயவு செஞ்சு என் ஒய்ஃபை கைது பண்ணாதீங்க, என்ன கைது பண்ணிக்கிடுங்க, நான் வந்துட்டு பழியை ஏத்துக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க சார், இப்படி சொல்லி தப்பிக்க நினைப்பாங்க, கண்டிப்பா இவங்களுக்கு வந்துட்டு நீங்க இடம் கொடுக்காதீங்க அப்படின்னு. அப்ப ரகுராம் கையை நீட்டினத்தோட நம்ம ஜானகி டக்குன்னு, இங்க பாருங்க, அவர் மேல எந்த தப்பும் இல்லை, தயவு செஞ்சு என்ன கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து முன்னாடி நிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்மளாதானே இவ்வளவு பிரச்சனையும், நம்ம மட்டும் அன்னைக்கு சொன்ன மாதிரி நம்ம போகாம இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதே அப்படின்ட்டு நம்ம மாயா ரொம்ப கவலைப்படுறாங்க. அண்ட் இந்த ப்ரெடிக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க புது புது வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.